Well. Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். So hopefully பாத்தீங்கன்னா எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். டைட்டில் பாத்தீங்கன்னா என்ன போட்டிருப்பேன்னு தெரியல. தல ஃபேன் நம்ம காரை என்ன பண்ணியிருக்காரு பாருங்க அப்படின்னு தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். சென்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு நான் ஒரு ஒர்க்குக்கு வந்திருந்தேன், நம்மளோட சாங் ஒர்க்குக்கு. அதை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகல. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு ஒர்க் இருந்ததால சரி வீட்டுக்கு போயிட்டு வரது டீசல் எக்ஸ்பென்ஸ் அது அதிகமாயிடும், அதுக்கு சென்னையிலேயே ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணது. நார்மலாவே நீங்க பல வருஷமா நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நம்ம இன்னொரு நடிகரை பார்த்தீங்கன்னா கலாய்ச்சி இல்ல அசிங்கப்படுத்து அந்த நடிகர் வாழவே கூடாது, தளபதி மட்டும்தான் இருக்கணும் இண்டஸ்ட்ரியில அப்படின்னு நினைக்கிற ஒரு கீழ்த்தனமான கேரக்டர் நான் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்மளோட E+ ஸ்குவாடுக்கு எல்லாருக்குமே தெரியும் பல வருஷமா, கரெக்டுங்களா? ஆனால் இங்கதான் ட்விஸ்ட். நான் நேற்று நைட்டு திருவான்மியூர்ல ஒரு இடத்துல நான் ஸ்டே பண்ணியிருந்தேன், ஒரு ஹோட்டல்ல. நேற்று நைட்டு காரை பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டு மாதிரி இருந்தது, எம்டி கிரவுண்டு. அங்கே தான் நான் பார்க் பண்ணி வச்சுட்டு நைட்டு போய் படுத்துட்டேன். நார்மலா நம்ம பசங்க நம்ம ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது என்னோட பைக்கா இருக்கட்டும் காரா இருக்கட்டும் பார்த்து, என்னோடன்னு சொல்றதை விட நம்மளோட பைக் இல்லை கார் பார்த்தாங்க அப்படின்னா, ஒன்று டிராஃபிக்ல பார்த்தாங்கன்னா ஒரு போட்டோ எடுத்து நம்ம இன்ஸ்டால டேக் பண்ணிடுவாங்க. ப்ரோ நான் டீரெக்ஸை பார்த்தேன், அப்படி இல்லைன்னா ப்ரோ நான் டிராக்கியை பார்த்தேன், ஒயிட் ஹார்ஸை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படிதான் ஆக்சுவலா ப்ராசஸ் போகும். எனக்கு அது பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கும், ஐயோ நம்ம பசங்க நம்மளை பார்த்தாங்களே நம்ம பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நைட்டு பார்க்கிங்ல விட்டுட்டு காலையில வண்டி எடுக்கிறேன். ஒரு காலையிலன்னு சொல்றதை விட மத்தியானம்னு வச்சிங்களேன், ஒரு 12 மணிக்கு வண்டி எடுக்கிறேன். சைட் மிரர் எல்லாமே ஃப்ரண்ட் பேக் எல்லாமே ஃபுல்லா தூசி, ஓப்பன் கிரவுண்டு. யாரோ ஒரு புண்ணியவன் பாத்தீங்கன்னா தலை ஃபேன் போல, ஆனா சில பேர் பண்றதால லிட்ரலி பாத்தீங்கன்னா அவருக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமா ஆயிடும். ஏன்னா இம்ப்ரெஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போகுது. சைட் மிரர்ல ஒன்று எழுதி வச்சிருந்தாப்புல, என்னது அஜித் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு, ஃப்ரண்ட்ல வேற ஃப்ரண்ட் மிரர்ல இன்னும் கூட அது போல நினைக்கிறேன், AK அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிருக்காங்க. ஒன்னு எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அந்த ஃபுட்டேஜ் நான் போடுறேன் பாருங்களேன். ஏதோ ஒரு நண்பர் பாத்தீங்கன்னா வண்டி பார்க் பண்ணியிருந்தேன், அஜித் வாழ்கன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. வன்மத்தை மனசுல வச்சுக்கணும், இந்த மாதிரி எச்சத்தனமா பண்ணக்கூடாது. நான் எப்ப அஜித் வாழக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், பார்த்துருப்பீங்க ஐபோன்ல ரெக்கார்ட் பண்ணது. அஜித் வாழ்கன்னு சொல்லிட்டு நம்ம கார்ல எழுதி வச்சுட்டு போனாங்க. ப்ரோ இதுல என்ன ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, நான் எப்பவுமே பாத்தீங்கன்னா நம்ம தல அஜித் அவர்கள் வாழக்கூடாது அப்படின்னு நினைச்சதே கிடையாது. அவர் படங்கள் நடிக்க கூடாதுன்னு நினைச்சதே கிடையாது. அவரை நான் கலாய்ச்சதும் கிடையாது, எதுவுமே நம்ம பண்ணதும் கிடையாது. ஆனா இந்த லூசு பசங்க சில பேர் அஜித் சார் ஃபேன்னு சொல்லி இந்த மாதிரி பேரு கெடுக்கிறதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்குதுங்க. அவங்க பாத்தீங்கன்னா இந்த எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணியிருக்காங்க, வேற ஏதாவது ப்ரோ லவ் யூ விஜய் ப்ரோ, ஐ ஆம் யுவர் சப்ஸ்கிரைபர், அந்த மாதிரி எழுதி வச்சிருந்தா எனக்கே குளிர்ச்சியா இருக்குங்க பாத்துருக்கிறதுக்கு. அஜித் வாழ்க இல்ல அவர் வாழக்கூடாதுன்னு எப்பயா நான் நினைச்சேன், எனக்கு புரியல. இந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு இந்த ஃபேன்ஸ் அப்படின்ற பேர்ல சில பேர் இருக்கானுங்க, லூசு ஃபிளவர்ஸ். அவனுங்க பண்ற வேலையால தான் ஒட்டுமொத்த அந்த ஆக்ட்ரஸ்க்கே பாத்தீங்கன்னா ஒரு தப்பான ஒரு பேர் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால ஒரு ஹேட்டா ஸ்ப்ரெட் ஆகி பாத்தீங்கன்னா போகும். இப்போ கூட அதுக்கு தான் நான் அந்த வீடியோ பண்றேன். தம்பிங்களா, எப்பவுமே தளபதி எனக்கு பிடிக்கும், அதனால மற்ற நடிகர்களை நான் எப்பவுமே குறை சொன்னது கிடையாது. எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே படங்கள் நடிக்கணும். என்ன பல வருஷமா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஐ திங்க் உனக்கு மூளை தான் வளரலான்னு நினைக்கிறேன், யார் அது எழுதி வச்சுட்டு போனீங்களோ. இல்ல ஓகே பச்சை கலர் காலி யூடியூப் இருக்கு, அவர் தான் இன்னோவேஷன் பிளஸ் அந்த ப்ரோ தான் சரின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க திட்டி கூட எழுதிருக்கலாமே, எதுக்கு அஜித் வாழ்கன்னு எழுதி வச்சுட்டு போனீங்க? நான் அவர் வாழக்கூடாதுன்னு நினைச்சுன்னு இருந்தேன். எனக்கு புரியல. நம்ம எந்த நடிகரும் கலாய்ச்சதும் கிடையாது, எல்லாருமே சரிசமமா நம்ம பார்ப்போம். தளபதினா ரொம்ப பிடிக்கும், அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு சொல்லிட்டு நான் மற்றவங்களெல்லாம் கம்மி பண்ணி பேசுனதே கிடையாது. கரெக்ட் தான் E+ ஸ்குவாட். ஸோ நம்மளை பார்த்தீங்கன்னா ரோட்ல பாக்குறப்போ இப்போ இன்னைக்கு கூட இப்போ இங்க கார் நிப்பாட்டு இருக்கேன்ல, நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் வந்தாரு, விண்டோ இறக்குறேன், பேசினேன், ஹாய் ப்ரோன்னு சொன்னேன், அவர் கிளம்புனாரு. ரோட்ல யாராவது பாப்பா நிப்பாட்டு பேசுவேன். சில டைம் நிப்பாட்டு முடியாத சிச்சுவேஷன்ல அவங்க என்ன போட்டோ எடுத்து டேக் பண்ணுவோம். இதெல்லாம் ஹாப்பியா இருக்கும் ஆக்சுவலா எனக்கு பார்க்கும்போது. பட் திஸ் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். நம்ம வண்டியில இதுக்கு முன்னாடிலாம் அப்படி யாருமே எழுதுனது கிடையாது. பட் பார்க்கும்போது ஃபன்னியா இருந்தது, யார் அந்த லூசு ஃபிளவர்னு சொல்லிட்டு. பட் எனிவே ப்ரோ, ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா இருக்கு ப்ரோ, நீங்க இது வேற ஏதாவது யூஸ் பண்ணுங்க சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.